வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஆட்டோமொபைல் எக்ஸ்போ நியூ டெல்லியில இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் அப்படின்னு வியட்நாம் பேஸ்டு வந்து பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து ஈவி தான். ஸோ இந்தியாவில் அவங்க வரப்போறாங்க. அண்ட் ஏற்கனவே வந்து ஒரு 2 வண்டி வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க டிஸ்பிளேல. அந்த வண்டி மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் ஆக போகுது. இது வந்து VF3ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி. அது இப்போதைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் வரல, பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாக் அரவுண்ட் அண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வின்ஃபாஸ்ட் வியோட பிராண்டிங் வந்து நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் போல வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ், மேல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நார்மல் ஹாலஜன்ல இருக்கு. பிளாக் கலர் ஃபினிஷிங்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சாரி அவங்க குறுக்க வந்துட்டாங்க. ஸோ பிளாக் கலர் ஃபினிஷிங் அந்த இடத்துல வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பம்பர்ஸ் ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்க வந்து டெக்னிக்கலா இது பாத்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 18.64 கிலோவாட்ஸ் பேட்டரி, வீல் பேஸ் 2075 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்கேன் பண்ணாதான் மற்ற டீடைல்ஸ் தெரியும். அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 175 16 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கம்ஸ் வித் டிஸ்க் பிரேக் அட் தி ஃப்ரண்ட். வீல் ஆச்சஸ் கிளாடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்குது. ஓவரியம்ஸ் பிளாக் கலர், பிபிலர் பிளாக் கலர், ஒன்லி சிங்கிள் டோர் இஸ் அவைலபிள். அண்ட் பேக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆச்சஸ் கிளாடிங் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு சைஸே வந்து வருது. பேக்கில் உங்களுக்கு ஷார்பின் ஆண்டனா அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு கட் அவுட் டிசைன், இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மோரோவர் பேக்கில் உங்களுக்கு வைப்பர், வாஷர், டிஃபாகர் எதுவுமே வந்து வரல. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு என்ட்ரி லெவல் மாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்ஃபாஸ்டோட பிராண்டிங், இங்கே க்ரோம் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே லைட்ஸ் வந்து 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி VF3யோட பிராண்டிங் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பம்பர்ல வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் பிளாக் கலர்ல முடிச்சிருக்காங்க. பேக்லலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். வீல் ஆச்சஸ்க்குலாம் வந்து எதுவுமே கிடையாது. வீல் பாத்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்டோட பிராண்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ட்ரம் பிரேக் அட் தி ரியர். ஸோ திஸ் இஸ் தி சார்ஜிங் போர்ட். ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷனல் மாடல். ஸோ இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணலை. மற்றபடி ஃப்ரண்ட்ல 2 சீட் இருக்கு. பேக் ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் உட்கார்ற மாதிரி 2 சீட் இருக்கு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நாட் எட் அனௌன்ஸ்ட். அண்ட் இந்தியாவில் இப்போதைக்கு அஃபிஷியலாக இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணலை. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்றத கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஆட்டோமொபைல் எக்ஸ்போ டெல்லியில் நிறைய வண்டி வந்து 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அதே மாடல் தான், பட் எல்லோ கலரில். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. எஸ், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸோ மாதிரி தான் இருக்கு. கிரில் எல்லாம் மாற்றி விட்டான். பட் இந்த கிரீன் கலர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்.